நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் அமைப்பு சார்பில் காட்டுமன்னார் கோயிலில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் ரோட்டரி சங்கம், GK கல்விக் குழுமம், நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம், நாச்சியார் ஜுவல்லரி மற்றும் புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனை இணைந்து இலவச கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்தின. இம்முகாமை GK கல்விக் குழும தலைவர் G. குமாரராஜா குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். ரோட்டரி சங்க தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமை தாங்கினார். முகாமில் மகாத்மா காந்தி மருத்துவமனை மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர். முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்ற நிலையில் 200க்கும் மேற்பட்டோருக்கு இலவச அறுவை சிகிச்சைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டனர். பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் ஏழ்மையானவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி சங்கத்திற்கும் மற்றும் GK கல்விக் குழுமம், பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி, நாச்சியார் ஜுவல்லரி ஆகிய நிறுவனங்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகின்றேன். இதில் நியூஸ்7 அன்பு பாலமும் இணைந்து நடத்துகின்றது. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ரோட்டரி சங்கத்தின் சார்பாக காட்டுமன்னார் ரோட்டரி சங்கம் தொடர்ந்து இது போன்று பல மருத்துவ முகாம்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 50க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மருத்துவ சிகிச்சை எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொண்டு இதை சிறப்பாக செயல்படுத்த கொண்டிருக்கிறோம். மேலும் மேலும் எங்களுடைய இந்த பகுதிக்கு பல தொண்டுகளை எங்களது காட்டுமன்னார் ரோட்டரி சங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பல நோயாளிகளை நாங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி எங்களுடைய காட்டுமன்னார் சங்கம் பெருமை கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது.